தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜெயலலிதாவிடம் பெட்டி வாங்கி கொண்டு தனித்து போட்டியிட்ட டாக்டர் ராமதாஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 1991 செல்வி ஜெயலலிதா முதல் முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த முதல் 5 ஆண்டு கால ஆட்சியில் அதிமுகவினர் அடித்த கொள்ளையை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சசிகலா குடும்பத்தினர் தஞ்சாவூரில் கண்ணில் தென்படுகின்ற கட்டிடங்களை எல்லாம் விலைக்கு வாங்கினார்கள். கண்ணில் தென்படுகின்ற சொத்துக்களை எல்லாம் விலைக்கு வாங்கினார்கள். அராஜகம் பண்ணினார்கள். மேலும் வளர்ப்பு மகன் திருமணம் ஆடம்பரமாக நடத்தப்பட்டது. அது செல்வி ஜெயலலிதா தோல்வி அடைய வழிவகுத்தது. 1996 செல்வி ஜெயலலிதா காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டது. திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி ஜி.கே. மூப்பனார் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார். அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக கூட்டணியில் தான் இருந்தது. ஆனால் செல்வி ஜெயலலிதா பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட்டால் தான் வெற்றி பெற்று விடலாம் என்று எளிதாக கருதினார். ஆகையால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாசுடன் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. டாக்டர் ராமதாஸ் கட்சிக்கு ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இருந்தார், பண்டுட்டி ராமச்சந்திரன். திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் ஒரு 20-25 சட்டமன்ற உறுப்பினர்களை பாமக பெறலாம். ஆனால் செல்வி ஜெயலலிதா டாக்டர் ராமதாசுடன் பேரம் பேசி பணப்பட்டுவாடா செய்ததாக கூறப்பட்டது. 50 கோடி ரூபாய் அப்பொழுது 1996 29 ஆண்டுகளுக்கு முன்பாக 50 கோடி ரூபாய் டாக்டர் ராமதாஸுக்கு செல்வி ஜெயலலிதா வழங்கியதாக கூறப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்டு டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய கட்சியின் நலன் கருதாமல் திமுகவுடன் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டார். தனித்து போட்டியிட்ட டாக்டர் ராமதாஸ் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். ஆனால் திமுகவோ செல்வி ஜெயலலிதாவின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூப்பனாரை தனியே வர வைத்து தனி கட்சி ஆரம்பிக்க வைத்து அவருக்கு 20 பாராளுமன்ற தொகுதியும் 40 சட்டமன்ற தொகுதியும் ஒதுக்கியது. அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த 90% தொண்டர்கள் மூப்பனார் பக்கம் வந்தார்கள். உண்மையான காங்கிரஸ் மூப்பனார் காங்கிரஸ் தான் என்ற நிலைமை வந்தது. ஆக திமுக எளிதில் வெற்றி பெற்றது. செல்வி ஜெயலலிதாவும் அவர் போட்டியிட்ட தொகுதியில் தோற்று போனார். அதிமுகவும் படுதோல்வி அடைந்தது. டாக்டர் ராமதாசும் படுதோல்வி அடைந்தார். பாமக 4 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. அரசியல் கட்சிகள் முக்கியமான தலைவர்களிடம் இந்த மாதிரி பெட்டி வாங்கி கொண்டு தனித்து போட்டியிடுகிறார்கள். அது வைகோவையும் நம்ம உதாரணம் சொல்லலாம். மேலும் பல தலைவர்களையும் சொல்லலாம். தங்களுடைய கட்சி நலன் கருதாமல் இந்த மாதிரி தனித்து போட்டியிடுறாங்க. அதுல டாக்டர் ராமதாஸ் 1996 செல்வி ஜெயலலிதாவிடம் பெட்டி வாங்கி கொண்டு தனித்து போட்டியிட்டதாக அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது.